1981 வாங்கின வாட்ச்சு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? பாருங்கள், இந்த வாட்ச் வந்து சிட்டிசனு 1981 ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. அப்போவே வந்து 2D மாடலுங்க இது. மேலே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். அந்த டயல்லே பார்த்துட்டிங்கன்னா 2 லேயரு. மேலே அந்த ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்கிறது வந்து ஒரு லேயரு. கீழே வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்துட்டு கோல்டன் கலர்னு சொல்லலாம். அது ஒரு லேயரு. ஸோ டியூவல் டோனு 2D அந்த டிசைனு, அதுபோக வந்து ஸ்கொயர் வாட்சுங்க. அதனுடைய ஸ்ட்ராப்பு வந்து ஒரிஜினல் தான். இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த ஸ்ட்ராப்பை வந்து சிட்டிசன்றானது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து புரியும். இந்த வாட்சுக்கு வந்துட்டு நம்ம வந்து கையில் கட்டியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்குங்க. இதுக்கு பேட்டரிலாம் தேவையில்லை. இது வரைக்கும் இந்த வாட்ச் வந்து சர்வீஸும் போனது கிடையாது. 1981 கிட்டத்தட்ட 46 இயர்ஸு. ரூ. 850 எங்கள் நைனா எனக்கு வாங்கி கொடுத்தது. மெடிக்கல் காலேஜுக்கு போகிறப்போ வந்து வாங்கினது. அப்போ மெட்ராஸில் இருக்க பர்மா பஜாரில் ஒரிஜினல்ஸ் தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப லாட் ஆஃப் ஸ்பூரியஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க லாபத்துக்காக. ஸோ பட் அப்போ வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருந்தது 1981. இப்போ வாங்கிட்டு வந்தது இன்னமும் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங்குங்க. இந்த வாட்சை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா டே அண்ட் டேட் வந்து மென்ஷன் ஆகும். இந்த டே அண்ட் டேட் வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆனது கிடையாதுங்க. ஸ்டில் வந்து கோயிங் வெரி ஸ்ட்ராங்கு. இந்த வாட்சினுடைய இது நீங்கள் நல்லா டயலை வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்பர் வந்து தெரியுங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 21 ஜோல்ஸ்னு கீழே எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து இந்த வாட்சினுடைய சீரியல் நம்பர் எழுதியிருக்கோம். இந்த சீரியல் நம்பரு லைஃப் லாங் வந்து சிட்டிசன் கம்பெனியுடைய ரெக்கார்டில் வந்து இருக்குங்க. இது ஒரிஜினலாக இல்லையான்றதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுங்க. மேலே மலையில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. பல தடவை கீழே விழுந்துருக்குதுங்க. 30 அடி உயரத்துலேருந்து வந்து என் பையன் கீழே தூக்கி போட்டிருக்கிறான். அப்பயும் பாருங்கள், இதனுடைய கண்ணாடி, மேலே இருக்க கண்ணாடி லைட்டாக வந்து கார்னரில் 2-3 ஸ்க்ராச்சஸ் தவிர அந்த அந்த ஒரிஜினல் கண்ணாடி அப்படியே தாங்க இருக்குது. ஸ்டில் திஸ் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங்கு. இந்த வாட்சினுடைய விலை வந்து வாங்குகிறப்போ எங்கள் அப்பா சொன்னது ரூ. 850 சொன்னார். அந்த காலத்தில் வாட்சுன்றது வந்து ஒரு பெரிய லக்ஸுரி தான். ஆனால் இப்போ இந்த வாட்சினுடைய விலை ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அன்றைக்கி நான் கையில் கட்டிக்கிட்டு வந்துட்டு ரேஸ் கோர்ஸில் நடக்கிறப்போ ஒரு ஃபாரினர், குறிப்பாக வந்து ஒரு ஜாப்பனீஸ், அவர் வந்து இதை பார்த்துக்கிட்டே வந்தாருங்க. பார்த்துக்கிட்டு வரப்போ வந்து இந்த வாட்சை வந்துட்டு விலைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னு கேட்டால், இந்த வாட்ச் வந்து அவங்க அப்பா யூஸ் படுத்தினது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். எவ்வளோ ப்ரைஸ் ஆஃபர் பண்ணார்னா நீங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 3 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணார். ரொம்ப இப்போ வரக்கூடிய ரீசன்ட் வாட்சஸ் வந்துட்டு 3 lakhs அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் இந்த பழைய காலத்து வாட்சுக்கும் 3 lakhs கொடுக்குறப்போ ரொம்ப பெரிய ஆச்சரியமாச்சு. இப்போது நான் வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து யூஸ் படுத்திகிட்டு இருக்கேன் 1 lakh கொடுத்து. பட் இருந்தாலும் இந்த வாட்சை கட்டிட்டு போகிறது தான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்குங்க.